Let's pray. Loving Heavenly Father, thank you, Father, for this time you gave us, Father, lovingly, for all the comfort you have given us, for the health you have given us, for the technology you have given us, for giving us the word, for giving us the understanding to read the Bible. Thank you, Holy Spirit, for drawing us closer to Jesus, precious Father. This Bible study time, be with us, Father. Help us to be focused. Help us to learn the right things. Help us what you want us to learn. Help us to understand you and your will and your plan and your purpose more and more, Father God, as we see your big picture, the view which you have been telling us from the time of Adam, precious Father. Help us to understand, help us to live a life focused to be in line with your purpose. Bless each listener, Father God, be with us. In Jesus' wonderful name I ask, Amen. Okay. So we looked at Zechariah's 8 visions, and then we started looking further down. God is giving information to Zechariah. So we were looking at verse Zechariah 6:11. ரொம்ப loaded verse, like so much information is there in that verse. அந்த verse படிச்சிட்டு இருந்தோம். So அந்த verse says, வாசிக்கிறீங்களா தமிழ்ல? Zechariah 6:11. Englishல take the silver and gold, make an elaborate crown and set it on the head of Joshua, the son of Jehozadak, the high priest. Okay, தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Zechariah 6:11. Okay. So the good ஒரே part. நிமிஷம்மா நானு பைபிள் No problem. Take your time. ஓகே எடுத்துட்டீங்களா? So the interesting part in this verse, so many points which must have shocked an Israelite. ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கணும், பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்திருக்க வேண்டிய ஒரு verse. ஓகே, எடுத்துட்டீங்கன்னா வாசிங்கக்கா. 6:11. 6:11. அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் படிப்போம். 6:11லயே நிறைய இருக்கு படிக்க. ஓகே, சோ அதுதான் கடவுள் சொல்லியிருக்காருல்ல, ஒரு சில்வர் அண்ட் கோல்ட் கிரவுன். ஸோ அந்த சில்வர் அண்ட் கோல்ட் கிரவுன் பத்தி we looked at last time, and அதுல we learned gold usually stands for royalty or heavenly thingsக்கு தான் கடவுள் செய்ய சொல்லியிருக்காரு. Silver, how it stood for actually more than redemption, it's like the blood of Jesus. அதை குறிக்குது. அந்த ரிடம்ஷன் மணியை வச்சுதான் எல்லாமே நடக்குது. ஸோ blood of Jesus it stands for that symbolic understanding. ஸோ இப்போ கோல்டும் சில்வரும் மிக்ஸ் பண்ண ஒரு காரியம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லை? சால்வேஷனையும் அவர் வரப்போற ராஜான்ற காரியத்தையும், ஸோ ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் செகண்ட் கம்மிங்கும் குறிக்கிற மாதிரி ஒரு வர்ணிப்பு. ஏன்னா மிக்ஸ் பண்ணி எங்கேயுமே வேற எதுவுமே கிடையாது. ராஜாவும் சில்வரை மிக்ஸ் பண்ண மாட்டாரு. பண்ணுவாரா? இல்ல. லோவர் மெட்டல் இல்ல, தே டோன்ட் ஹாவ் டு. ஸோ ராஜா இன்னும் பெட்டர் காரியங்கள், இன்னும் மேபி ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் வேணா ஆட் பண்ணுவாங்க, பட் சில்வர் ஆட் பண்ண மாட்டாங்க கோல்ட் கிரவுன்ல. ஸோ வெரி வெரி யூனிக், வெரி சர்ப்ரைசிங் அவனுக்கு. ஆனா அது சாதாரணமும் இல்லை, ஏன்னா எலாபரேட் கிரவுன், லைக் இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் கிரவுன், இட்ஸ் அ குட் கிரவுன். ஸோ அது ஒரு பாயிண்ட் புதுசா படிச்சோம். இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட் படிக்க ஆரம்பிச்சது, ஹை பிரீஸ்ட கிரவுன் பண்றது ஒரு நெவர் இன் த ஹிஸ்டரி, இட் கேன் நெவர் ஹேப்பன், இட் ஷுட் நாட் ஹேப்பன். காட் அதை கிளியரா பிரிச்சு கொடுத்த ஒரு காரியம் இல்லையா? ஸோ அதையும் பார்த்தோம். ஏன் ஜூடா ட்ரைப்ல தான் ராஜாக்கள் இருக்கணும், லேவி ட்ரைப்ல தான் பிரீஸ்ட் இருக்கணும்னு அவர் மார்க் பண்ணி கொடுத்த ஒரு காரியம் இல்லை? ஸோ யூ ரிமெம்பர் திஸ் ரூட் இல்லை? ஏப்ரஹாம் ஐசக், ஐசக்கு சன் ஜேக்கப், அவருடைய
12 sons and a daughter. அதுல ஜோசப் ரொம்ப ஹைலைட் பண்ணி நிறைய வசனங்கள் இருக்கு. அவங்களுக்கு 2 சன், எப்ராயிம், மனாசே. ஆனா அவங்க ப்ரீஸ்டும் கிடையாது, கிங்கும் கிடையாது. கிங் கிங் இருக்க போறது ஜூடா கோத்திரத்துல ஃபெரஸோட ஸ்டோரி நமக்கு தெரியும். லேவி கோத்திரத்துல ஆரன் மோசஸோட இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. ஸோ லேவியை தான் ப்ரீஸ்டுக்குன்னு கூப்பிட்டு இருந்தாரு, ஜூடாவை தான் ராஜாவா இருப்பாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கிளியர், வேற 2 டிஃப்ரெண்ட் பாய்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ், தே வில் நாட் மிக்ஸ். அந்த மாதிரி ரொம்ப யுனிக்கான ஒரு காரியம். ஹை ப்ரீஸ்ட் இருக்கவே முடியாது அங்க. ஸோ 2 கோத்திரத்துலயும் மூத்த மகனா வர முடியாது இல்லையா? அதனால ரொம்ப யுனிக். அதனாலதான் ஜீசஸ் வந்து அவ்வளோ இட்ஸ் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அவர் எப்படி இதெல்லாம், ஆனா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆறது ஜீசஸ்ட. அப்போ கடவுள் எப்படி இந்த ரூலும் கொடுத்துட்டு அதையும் செய்து முடிக்கிறாருன்றது தான் இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ பாயிண்ட் டு ரிமெம்பர், லேவி அண்ட் ஜூடா cannot மிக்ஸ் at all. இல்லை, ரொம்ப யூனிக், ரொம்ப இவங்களுக்கு இதுதான் சொல்லுது. ஆனா பைபிள்ல 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் தேர் who are கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட். அந்த 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 வார்த்தை வரும். மெல்கிசேதேக் ஒன்று, ஜீசஸ் அடுத்தது சர்ச். ஸோ ஐம் கோயிங் டு குயிக்லி ரன் த்ரூ. நம்ம படிச்சிருக்கோம் when we did the Torah, but I'm going to go through now. Okay, so if somebody can read Genesis 14 verses 18 to 20. Genesis 14 Okay. verses 18, 19, 20. அன்றியும் ம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி தேசத்துக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஓகே, இந்த 3 verses தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் மெல்கிசெதேக். ஸோ இந்த மெல்கிசெதேக் ஏன் மீட் பண்றாரு ஏப்ரஹாம்னா, ஏப்ரஹாம் ஒரு ஒரு குட்டி பேட்டில் ஒன்று நடக்கும். அந்த பேட்டில் இதில் லாட்டும் ஏப்ரஹாமும் பிரிஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி பிரிஞ்சு ஏப்ரஹாம் வேற இடத்துல இருக்கிறாரு, லாட் சோதோம் கிட்ட இருப்பாரு. அப்போ அந்த டைம்ல ஒரு சண்டை வந்து இவங்களை எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எனிமி கிங்ஸ். அந்த கூட்டத்துல லாட்டும் இருக்கிறதுனால ஏப்ரஹாம் வில் கெட் இன்வால்வ்ட். அண்ட் இவர் ஒத்த மனுஷனா போய் அங்க இருக்கிற அந்த ராஜாக்கள்கிட்ட இருந்து சண்டை போட்டு எல்லாரையும் லாட் எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்தது இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி, எண்ட் ஆஃப் தட் இவெண்ட். அப்போ சோதோம் ராஜாலாம் நிறைய ப்ரைஸ்லாம் ப்ரெசன்ட்ஸ்லாம் கொடுப்பாரு ஏப்ரஹாமுக்கு. ஏப்ரஹாம் வில் சே, உன்ட்ட ஷூ லேஸ் கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் அவர். ஏன்னாக்கா எனக்கு கடவுள் தருவார், எனக்கு என்ன வேணுமோ அது கடவுள் தருவாருன்னு சொல்லிட்டு. பட் he also meets this king. ஸோ அந்த கிங்கையும் மீட் பண்றாரு, சோதோம் கிங்க. he has nothing to do with him. அவர் கூட ஒரு சம்பந்தமும் வைக்கல. இந்த ராஜாவை பார்க்குறாரு, இந்த ராஜாக்கு 1/10 கூட கொடுக்குறாரு. கரெக்டா? தன்னுடைய தசமபாகம்லாம் கொடுக்குறாரு அவரு. அப்போ இந்த ராஜா யாருன்னு பார்த்தா இதுதான் மெல்கிசெதேக். ஓகே, ஸோ இவர் வந்து ராஜாவாகவும் இருக்காரு, ப்ரீஸ்டாவும் இருக்கிறாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதே 3 வசனங்கள் தான். அந்த 3 வசனத்திலே கண்ணு வச்சுக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட்டை பைபிளில் நோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா நம்ம லெட் அஸ் கோ பேக் டு ஜக்கரியா. ஓகே, ஸோ இவர் சாலேம்ன்ற ஊருக்கு ராஜாவா இருந்திருக்காரு மெல்கிசெதேக். மெலக்குனாலே கிங் தான். நமக்கு ஹோப்ஃபுல்லி நமக்கு தெரியணும். மாலிக் நம்ம மாஸ்டர்ன்னு சொல்லுவோம்ல, ஹிந்தி யூசேஜ், உருது, அரபிக் மாலிக் வரும். அந்த மெலக் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹியர், அதே சேம் ரூட். ஓகே, ஸோ மெலக் இட் செல்ஃப் இஸ் கிங். ஜெதெக் இஸ் ரைச்சஸ்னஸ் ஆர் ரைச்சஸ்னஸ். நிறைய நேம்ஸ் இருக்கு பைபிள்ல, ஸோ யூ கேன் கிராஸ் செக். ஸோ அவர் பேர் அப்போ ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? ரைச்சஸ் கிங்னு சொல்லலாம், இல்லாட்டி கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அந்த மீனிங் இருக்கிற ஒரு பேர் தான் மெல்கிசெதேக். அப்போ அவரோட நேமே இல்லை இது. கரெக்டா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஃபேரோ ஆர் சுல்தான் ஆர் ஷேக். அது நேம் கிடையாது இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பேர் ஒன்று வரும். ஸோ மெல்கிசெதேக் ப்ளஸ் சம்திங் இருக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் இங்கே பைபிளில் மென்ஷன் பண்ண மெல்கிசெதேக் மட்டும்தான் மென்ஷனே பண்ணியிருக்கு. அதுக்கு நல்ல லோடட் மீனிங், ஒரு அழகு மீனிங். ஓகே,
And Salem, king of Salem, right? So Salem, it means peace. Another shalom solranga, or Arabic people salam solradu. It's all the same. Same meaning, peace. And the peace highlight pandra word da adu. So another Jerusalem is city of peace. So I'm giving you the background. So imagine his name, Melchizedek, king of Salem, itself is great. Righteous king of peace. Great, no? Right? And the meaning is loaded. Okay. Anyhow, but he is a king. Very clear. இந்த சைட்ல priest என்னன்னு போட்டிருக்கு? ஓப்பனாவே எழுதியிருக்கு. He is a priest of most high God. Very clear. No doubt about it. ஏப்ரஹாம் வந்து மெல்கிசெதேக்கும் சேர்ந்து வர்ஷிப் பண்றனால இது வந்து டெஃபினெட்லி யாவே காட். ஓகே, சரி. அடுத்தது இன்னொரு அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அபவுட் மெல்கிசெதேக், ஹி கேவ் பிரெட் அண்ட் வைன். அது சாதாரண ஃபுட்டு தான், இருந்தாலும் அந்த பிரெட் அண்ட் வைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நமக்கு மனசு எங்க கொண்டு போகுது? இட் கோஸ் டு கம்யூனியன். யா, இட் கோஸ் டு கம்யூனியன், இட் கோஸ் டு வாட் ஜீசஸ் அந்த பாஸ் ஓவர் மீல்ல என்ன நினைச்சு இதை செய்யுங்கன்னு சொன்னதும் பிரெட் அண்ட் வைன். ஸோ அந்த இதெல்லாம் லிங்க்கும் கடகடன்னு வரணும். அப்போ அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். மெல்கிசெதேக் கொடுத்தது அண்ட் ஏப்ரஹாம் 1/10 கொடுத்ததும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ லாட் ஆஃப் வெறும் 3 verses again, but so much stuffed with such a lot of information. அதனால தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஹீப்ரூஸ் ரைட்டர் ரொம்ப பேசுவாரு மெல்கிசெதேக் பத்தி. ஏன் சொல்றாரு அவ்வளோ ரொம்ப பேசுற டாபிக்னா, மேபி as நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன் பிலீவருக்கு இந்த மீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லாம இருக்கலாம் மேபி. ஏன்னா நமக்கு அந்த ப்ரீஸ்ட் அந்த ப்ரீஸ்டுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் ஆர் அது அவங்க அந்த அந்த வி டோன்ட் ஹாவ் தட் இல்லையா. இஸ்ரேல் மக்களுக்கு இது ரொம்ப மீனிங்ஃபுல். டெம்பிள் எவ்வளோ மீனிங்ஃபுல், அப்போ இந்த டெம்பிளில் ஆசாரியர்கள் எவ்வளோ மீனிங்ஃபுல். அதில் ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் அட்டோன் பண்ண முடியும் சின்ன. மற்ற ஆசாரியர்கள் போய் சாக்ரிஃபைசஸ் கொடுக்கலாம், க்ளீன் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் அந்த ஒன்ஸ் a year அட்டோன்மெண்ட்டுக்கு அது அவர் தான் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரீஸ்டோட லிங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஹை ப்ரீஸ்டை விட ஸ்பெஷல் இந்த மெல்கிசெதேக் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இதுதான் ஹீப்ரூஸ் ஆத்தர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அத்தனை 5, 6, 7 சாப்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக் ப்ளீஸ் ரீட் இட். இட்ஸ் நைஸ், வெரி வெரி நைஸ். ஸோ மெல்கிசெதேக் 3 வசனம். இப்போ நம்ம வாசிச்ச அந்த 14:8 அந்த இதில் இருக்கு, அதில் ஒரு வசனம். ஆனால் இன்னும் 2 more times ரிப்பீட் ஆயிருக்கும் பைபிளில். அந்த 2 தடவை ரிப்பீட் ஆகிறதும் 1000 year கேப்ல. இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸோ ஏப்ரஹாம் டைம்ல இது காரியம் நடக்குது. அங்கிருந்து இன்னொரு 1000 yearsக்கு அப்புறமா நடக்கிறது டேவிடோடைய டைம் பீரியட். டேவிட்ல இருந்து இன்னொரு 1000 years ஜீசஸோட காலகட்டம், ரைட்? டேவிட் இஸ் 1000 இல்லையா, ஏப்ரஹாம் 2000, ரிமெம்பர்? ஸோ எவ்ரி 1000 year கேப்ல கடவுள் நினைவுபடுத்துற மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கு. ஸோ அதனால அதுனாலையும் இன்ட்ரெஸ்டிங். ஸோ டேவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, Psalm 110 எடுத்துக்கோங்க. Psalm 110 அதுல verse 4 வாசிக்கிறீங்களா? Psalm 110:4 says, 10 verses 4 is okay. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஓகே. ஸோ இந்த சாம் வந்து ஒரு மெசையானிக் சாம். ஸோ டேவிட் மூலம் காட் இஸ் டாக்கிங் டு த வேர்ல்ட். அப்போ அந்த ப்ராஃபட்டிக்கலா டேவிட் வழியில வரப்போற தன்னோட சன் இல்லையா மெசையா பத்தி டேவிட் கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்த்தோம், இந்த சீரீஸ்லயே நிறைய படிச்சோம்ல.
அந்த அந்த வரிசையில இந்த 110 சொல்லும் போது இந்த இந்த ப்ராஃபஸில காட் இஸ் டெல்லிங் டேவிட் ராஜா உடைய சன்னா பிறக்க போறது மெசையான்னு சொல்லியாச்சு. அப்போ அது அவர் எந்த கோத்திரத்துல பிறப்பாரு? ஜூடா கோத்திரத்துல பிறப்பாரு. கரெக்ட் தானே? நீங்க டேவிட் டைம் நினைச்சுக்கோங்க. டேவிட் ராஜாவா இருக்கிறாரு. இந்த இந்த சாம எழுதுறதுக்கு கடவுள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அப்போ டேவிட்க்கு இந்த மனசுல இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ மெசையா தன்னோட லைன்ல பிறக்க போற ஒருத்தர்னு மட்டும் தெரியும். ஒரு ரிடீமர் ஒருத்தர் பிறக்க போறாருன்னு தெரியுது. அப்போ ஜூடா கோத்திரத்துல பிறக்க போறாரு. ஆனா அவரு பிரீஸ்டாவும் இருப்பாருன்னு ஒரு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு வருது. God is telling David, Messiah will be a priest also. Confusion or not? இல்ல டேவிட் காலத்துல, ஏன்னா டேவிட் காலத்துல லேவி கோத்திரம்ல பிரீஸ்ட், அவங்க தான் பிரீஸ்டா இருக்கிறாங்க. மோசே காலத்துல இருந்து அவங்க தான். அப்போ ஒரு 500 இயர்ஸ் ஆல்ரெடி அவங்க தான் பிரீஸ்டா இருக்காங்க. ஆரனோட சந்ததி தான் பிரீஸ்டா இருக்கு. குட் ஆர் பேட், அவங்க தான் பிரீஸ்ட். ஆனா அப்போ டேவிடுக்கு இந்த ப்ராஃபஸி கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹியூமனா நினைச்சு யோசிச்சு பாருங்க. இப்போ அவரா கதை கேட்டிருப்பாரா? 100% இல்லை. தன்னோட சன்னுன்னு இருக்கும் போது அவர் பிரீஸ்டா இருப்பாருன்னு எழுதியிருப்பாரா? அவரா எழுதியிருப்பாரா? இல்லை. அப்சல்யூட்லி ஹோலி ஸ்பிரிட் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இட்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ். ஸோ Psalm 110:4 God is telling through David that the Messiah will be a king, and he'll be a priest also. ஏன்னா அட்டோன்மெண்ட் ஒன்று இருக்கே, அதனால அட்டோன்மெண்ட்டுக்கு அந்த priest வேலையும் செய்வாரு. பட் he will be like மெல்கிசதேக். உன்னோட காலத்துல இருக்கிற லேவி priest மாதிரி கிடையாது, ஆரன் சந்ததி மாதிரி கிடையாது. இது மெல்கிசதேக் மாதிரி ஒரு priest-ஆ இருப்பாரு. அண்ட் இது சும்மாவும் சொல்லல. Lord has sworn on himself and he will not repent. இது மாறாது. This is not going to change. This is like super sealed, sure covenant. Correctா? Right. அதை நோட் பண்ணிக்கோங்க. Okay. So the coming Messiah will do the job of the priest, but not like the Levi priesthood. அதனால தான் மெல்கிசதேக்குக்கு போகுது. Another 1000 years goes away. Jesus timeல ஜீசஸ் வந்துட்டாரு, போயாச்சு. அதுக்கப்புறம் ஹீப்ரூஸ் ஆத்தர் எபிரேய மக்களுக்கு இல்ல யூத மக்களுக்கு எழுதுற ஒரு கிறிஸ்தவ புக்கு. அப்போ அதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி ஜீசஸ் ஹாஸ் மேட் 110:4 Psalm ட்ரூ. இது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த மாதிரி ஒரு மெசையாக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? யூதா கோத்திரத்துல பிறந்திருக்கணும், ஆனா பிரீஸ்டோட வேலையை செய்திருக்கணும், லேவியா இருக்கணும்ட்டு இல்லை, பிரீஸ்டோட வேலையை செய்திருக்கணும் லைக் மெல்கிசதேக். அப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அ மெசையா லைக் திஸ். அப்போ ஹீப்ரூஸ் ஆத்தர் அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சாப்டர்ஸ் 5, 6, 7 படிச்சு பாருங்க. இருக்கு, இட்ஸ் சோ மச், ரொம்ப கிளியாரிட்டியோட இருக்குது. ஓகே, பைபிள் எடுத்துக்கிட்டு கையில வச்சிருந்தீங்கன்னா ஹீப்ரூஸ் 5, 6 பாருங்க. எல்லாமே 110:4 உடைய கொட்டேஷன். 5, 6, Hebrews 5, 6, 5, 10, 7, 17, 7:21. 7:21 is a direct quote of 110:4. எல்லாத்துலயும் priest like in the order of Melchizedek, not in the order of Levi அந்த வரிசையில இல்ல, மெல்கிசதேக் மாதிரின்னு சொல்லி நிறைய தடவை ரிப்பீட் ஆகி, so it becomes very important information for us understand பண்றதுக்கு. ஓகே, ரைட்? எவ்ரிவன் ஓகே? ரைட், ஓகே, சரி. ஹீப்ரூஸ்ல அந்த 5, 6, 7ல என்னென்ன பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்றேன். நீங்க தயவுசெய்து இந்த சாப்டர்ஸை வீட்டில் படிங்க, உங்களுக்கு அதை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீசஸ் தான் ஹை பிரிஸ்ட்ன்ற பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹீப்ரூஸ் 5 verses 5 to 10 வரைக்கும் படிச்சு பாருங்க. 6:20 பாருங்க. Where the forerunner has entered for us, Jesus having become high priest forever according to the order of Melchizedek. எங்க போனாராம்? அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள ஹை பிரிஸ்ட் போய் ரத்தம் தெளிச்சு தானே அட்டோன்மெண்ட் நடக்குது. ரிமெம்பர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், ரொம்ப சுத்தப்படுத்திட்டு அந்த
லேவி கோத்திரத்துல மூத்த ஆரோனுடைய மூத்த மகன் ஒன்ஸ் a year உள்ள போவாங்க. என்ன பண்ணுவாங்க? 2 ஆடு எடுப்பாங்க. ஒரு ஆடை சின்னெல்லாம் லோடு பண்ணி ஊருக்கு வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்த ஆடை they'll burn the ஆடு. அந்த பிளட் எடுத்துட்டு அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த ஆர்க் பேழை வச்சிருக்க அந்த டென்ட் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்க போவாங்க. அங்க போய் they'll pray for all people of Israel, for themselves and for everything, and then ரத்தம் தெளிச்சிட்டு அதுதான் அட்டோன்மெண்ட். ஓகே, ஸோ blood being spilt in his presence, then that's what Messiah did also. அது பண்ணுவாங்க. Jesus did the same. அதனால தான் கிராஸ்ல இருக்கும் போது அந்த பேழைய வச்சிருக்கிற அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் திரச்சியில தான் கிளியும். நோ மோர், அது ஒரு செப்பரேஷன் தேவை இல்லை. இனிமேல் அந்த ஆடை அடிச்சு வருஷத்துக்கு ஒரு நாள் போற வேலையே தேவையில்லை. ஜீசஸ் ஹஸ் டன் த ஜாப். இட் இஸ் டன். அந்த இதுதான் அந்த ஹீப்ரூஸ் 6:20. ஓகே, ஓகே. சாப்டர் 7ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கம்பேர் லேவி கோத்திரத்துல இருக்க குறைகள், மெல்கிசதேக்குடைய பிரீஸ்டுடைய மேன்மைகள், விச் இஸ் பெட்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணி மெல்கிசதேக் பிரீஸ்டுட் இஸ் மச் பெட்டர். அதனால்தான் ஜீசஸ் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் மெல்கிசதேக், நாட் லைக் லேவி பிரீஸ்டுட் கம்பேர் பண்ணி அதையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஸோ ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. திஸ் இட்ஸ் குவைட் அ பிக் போர்ஷன். அதுவே நிறைய நாளைக்கு வரும், நிறைய செஷன்ஸுக்கு வந்துடும் நமக்கு. அதனால ஐம் நாட் கெட்டிங் இன்டு தட். ஓகே, ஸோ ஜீசஸ் ஜூடா கோத்திரம், நாட் லேவி கோத்திரம். அதனால தான் மெல்கிசதேக் கோத்திரம். இஃப் யூ வாண்ட் த பாயிண்ட்ஸ், லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட் ஸ்மாலர், லெஸ்ஸர், மெல்கிசதேக் இஸ் மச் ஹையர் அப்படின்னு தானே பாயிண்ட் ஹீப்ரூஸ்ல. ஸோ குயிக்கா சொல்லணும்னா, லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட் இஸ்ரேல் அவங்க கண்ட்ரிக்குள்ள போறதுக்கு முன்னால சீனாய் மலையில கடவுள் கொடுத்த அந்த டேபர்னாக்கிள் பேட்டர்ன், லா அதெல்லாம் கொடுக்கும் போது செட் பண்ணப்பட்ட ஒரு காரியம், ரைட்? அப்போ அந்த டைம்ல தான் இந்த லேவி கோத்திரமும் ஆரனையும் செலக்ட் பண்ணி, ஆரன்ல மூத்த மகன் செலக்ட் பண்ணி அந்த பாயிண்ட் எல்லாம் வெளியில வருது அப்பந்தான். அப்போ இஸ்ரேலுக்குன்னு செய்யப்பட்ட ஒரு காரியம் லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட். மெல்கிசதேக் அப்படியா? இல்லையே. இஸ்ரேல் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஏப்ராமுக்கு முன்னாலேயே இருக்காரு அவரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் முன்னாலே இருந்தானே அவர் நாட் ஃபார் ஒன் கண்ட்ரி இல்லையா, ஃபார் மோர் மச் பிகர்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட் நாட் பர்ஃபெக்ட். ஏன்னாக்கா ஒவ்வொரு தனையும் அந்த பிரீஸ்ட் அந்த உள்ள போறதுக்கு முன்னாடி, ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள போறதுக்கு முன்னால அவரு 7 days அவர் ஜெபம் பண்ணுவாரு. அவர் கூட சேர்ந்து அந்த லேவி கோத்திரமே ஜெபம் பண்ணும். ஏன்னா எதுவும் தப்பா செய்துட்டு உள்ள போனாங்கன்னா God can kill them. ரிமெம்பர் நாதாப், அபிஹூ, வில்டர்னஸ்ல ஆரனுடைய மூத்த 2 சன்ஸ் கான்சிக்ரேஷன் முடிஞ்சு அந்த டைம்லயே இவங்க ஏதோ தப்பு பண்ணி அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. ஸோ காட் டசன்ட் லைக் எனிதிங் அன்ஹோலின்னு அவர் கொன்றுவாரு. இன்ஃபேக்ட் ஆரன்ட்டு நீ மோன் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னாக்கா அவர் ஹை பிரீஸ்ட் ஆரன். மோன் பண்ணிட்டு இருந்தாக்கா தே கேனாட் கோ ஃபார் வர்ஷிப். அதனால ஈவன் ஃபார் ஹிஸ் ஓன் சன்ஸ் மோன் பண்ணக்கூடாது, புதைக்க போகக்கூடாது, அப்படி சொல்லி அந்த அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஆப்வியஸ்லி ஹீஸ் அ ஹோலி காட், அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அப்போ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் எழுதியிருக்கு, பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் லேட்டர் ஆன் டைம்ஸ், இது மோசே காலத்துல நான் சொன்னது, லேட்டர் டைம்ஸ்ல ஜீசஸ் டைம் காலத்துல இது பைபிள்ல இல்லை. The people became so scared to go inside. போறதுக்கு அவ்வளோ பயம். கால்ல கயிறு ஒன்று கெட்டி வச்சிருப்பாங்களாம், கயிறு வெளியில இருக்குமா. ஏன்னா இன் கேஸ் காட் கில்ஸ் த ஹை பிரீஸ்ட், உள்ள போறதுக்கு தைரியம் கிடையாது இல்லையா, அந்த இறந்து போன ஹை பிரீஸ்ட வெளியில தூக்கிட்டு வர்றதுக்கு முடியாது இல்லையா. அப்போ அந்த கயிறை வச்சே இழுக்கிறதுக்காக கயிறு கட்டி ஆளை உள்ள அனுப்புவாங்களாம். பாருங்க, அவ்வளோ பயம். ஸோ தேவர் தட் ஸ்கேர்ட் ஆஃப் ஹோலி காட். நம்ம தான் திமிரு பிடிச்சிருக்கோம், பட் தேவர் வெரி 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 அஃப்ரெய்ட் ஆஃப் ஹோலி காட். ஸோ எனிஹவ், இட்ஸ் அ ஹியூமன், வெரி ஃப்ளாட், தே ஹேட் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். மெல்கிசேதேக்கு அந்த மாதிரி எழுதாதனால
பர்ஃபெக்ட்னு போட்டிருக்கோம். இது வந்து ஹையரார்கிக்கல். ஒரு ஹை பிரீஸ்ட் இறந்த உடனே மூத்த மகனா அடுத்த ஹை பிரீஸ்ட் வருவாரு. மெல்கிசெதேக்கு ஜீனியாலஜி எழுதல. இட்ஸ் நாட் ரெக்கார்டட். அதனால இவர் ஹெவன்லின்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படின்னே தான் எழுதியிருக்கும். ஹீப்ரூஸ் ஆத்தரும் அப்படியே எழுதியிருப்பாரு. எழுதாததுனால நம்ம வந்து அது ஒரு மேன்மையான ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஹீப்ரூஸ் ஆத்தர். லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் கிங்ஸா இருக்கவே முடியாது. மெல்கிசெதேக் கிங்கும் ப்ரீஸ்டும். லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் வெரி மச் ஏர்த்லி ஆங்கிள் பேசப்பட்டிருக்கும். மெல்கிசெதேக்கை எப்பவுமே ஒரு ஹெவன்லி ஆங்கிள் காட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் இட். இது கொஞ்சம் வீக்கு. இது வந்து பிகாஸ் இட்ஸ் அ வீக் இட் ஹேஸ் டு பி லைக் மெல்கிசெதேக். ஒரு இட்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ், அவ்வளோ அந்த ஸ்டார்ட்ல இருந்தே. நாட் தட் ஏலி சாமியல் டைம்ல ஏலி ஹை பிரீஸ்ட் அவர் பசங்களை ஒழுங்கா வளர்க்கல, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ரொம்ப ஹியூமன் இஷ்யூஸ் இல்லையா, ரொம்ப வெரி earthly issues. But still priesthood did not change. You get me? அதே ஆர்டர்ல, அதே மூத்த மகன் அதே ஆர்டர்ல தான் அப்படிதான் வந்தாங்க. பட் அதெல்லாம் இல்லாம மெல்கிசெதேக் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஏப்ரஹாம் டைட்ஸ் கொடுத்தாரு இல்லையா, 1/10 கொடுத்தாரு. இப்போ ஏப்ரஹாம்க்கு அப்புறம் ஐசக் அப்புறம் ஜேக்கப்க்கு அப்புறம் தான் லேவியிலையும் ஒரு 2 லைனுக்கு அப்புறம் தான் ஆரன் மோசஸ் வராங்க இல்லையா. லேவியோடைய பேரன்களா இருக்கும், ஆர் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் தான் மோசஸ் ஆரன்லாம் இல்லையா. அப்போ இவங்களுக்கெல்லாம் கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் ஏப்ரஹாமே இவருக்கு காணிக்க கொடுத்தனால லேவியும் கொடுத்த மாதிரி, ரைட்? அப்படி again all these arguments Hebrews author only gives. I'm picking from that only. Okay, so அப்போ ஏப்ரஹாமே கொடுத்தனால லேவி யாருக்கும் காணிக்க கொடுக்கணும்னு எழுதல இல்ல. அப்போ லேவியே காணிக்க கொடுத்த மாதிரி இருக்கிறனால மெல்கிசெதேக் பிகர், லேவி மெல்கிசெதேக்கு கொடுத்தது போல அப்படின்ட்டு சொல்லி எக்கச்சக்கமா இன்னும் இருக்குது பாயிண்ட்ஸ். நீங்க வாசிச்சு பாருங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ அந்த இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த போர்ஷன்ல. ஓகே, if I draw a map, I think it's easier, so I did the map. So மெல்கிசெதேக் எந்த டைம்ல? ஏப்ரஹாம் டைம்ல 2000 சம்திங்ல எழுதப்பட்டிருக்கு. ஆரன்லாம் எந்த டைம்? மோசஸ் டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அந்த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆகுது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜீசஸ் வந்த டைம்ல லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் comes to an stop. எப்படின்னு பாப்போமா? சரி, take Leviticus 21. லேவியராகமம் 21:10. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் பார்த்தேன். நோ ப்ராப்ளம் பா. ஸோ ஒரு ரஃபா யூ ஆர் கெட்டிங் அன் ஐடியா இல்லை. ஸோ இது என்னது கடவுள் வந்து ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஹை ப்ரீஸ்டா இருக்கிற பர்சன் சர்டன் திங்ஸை அவாய்ட் பண்ணணும். அது என்னெல்லாம் வருது அதுல தான் அந்த லிஸ்ட்ல வர்றது. he should not tear his robe இல்லையா. இது ஹை ப்ரீஸ்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரோப் இல்லை. அந்த ரோபெல்லாம் கிழிக்க கூடாது, அந்த டெட் பாடியில் தான் தொடக்கூடாது. அதனால தான் ஐ டோல்ட் யூ நோ, லைக் ஆரன் should not go for his son. 2 பாய்ஸோடைய ஃபியூனரலுக்கு கூட போக மாட்டாங்க, பரியலுக்குலாம் போக மாட்டாரு. ஓகே, ஸோ இந்த அந்த ரூல்ஸ்ல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், he should not be tearing his robes. Okay, but see what happens at the time of Jesus. Matthew 26:62-65. Then the high priest tore his clothes, saying, he has spoken blasphemy.
what further need do we have to witness? Look, now you have heard his blasphemy. So, So the that high priest ah, tore his clothes. வாசிச்சிட்டிங்களா 62 to 65? Finished, right? No, not from 62. I just 65 மாத்திரம் தான் வாசிச்சேன் அக்கா. வாசிச்சிங்களா? சரி. இல்ல, டசன்ட் மேட்டர், நோ ப்ராப்ளம். ஸோ இது என்ன இடத்துலன்னா, ஜீசஸ் ஜூடாஸ் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் கேஸ் நடக்கும் போது மெயினா இவங்களை குற்றம் சாட்டி நாட் கரெக்ட், இவர் பண்ணது ரைட்டு தப்பு எல்லாம் பண்றது கவர்மெண்ட் பண்ணல. இப்போதைக்கு எங்க நடக்குது, அவங்களுடைய ப்ரீஸ்ட் தான் நடத்துறாங்க. இந்த சான்ஹெட்ரின்னு ஒரு காரியம் இருந்தது, 70 ப்ரீஸ்டா சேர்ந்துருந்தாங்க. இருந்தாலும் ஹை ப்ரீஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, அதுவும் 2 பேர் இருந்தாங்க, அண்ணா கைஃபா. ஓகே, வாட் எவர். ஸோ அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இவரு அகெயின்ஸ்ட் ஹீப்ரூ ஆர் இஸ்ரேல் திங்கிங் தப்பு பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ண பிறகு பொலிட்டிக்கல் ரூலர் ரோம ராஜ்யத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜீசஸை கொண்டு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு பாருங்க, அதனால இவரை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு இவங்க போய் அங்க நிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா, ஜீசஸ் வந்து குற்றவாளின்னு சொல்லி முடிக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. அதுதான் தப்பு தப்பா ஆயிரும், சாட்சிகள் தப்பாயிரும், பொய் சாட்சின்னு வெளியில வந்துடும், எல்லாம் இந்த மாதிரிலாம் தப்பா நடக்கும். கடைசியில தான் தே லாஸ்ட் மெசையாவா நீ அப்படின்னு கேட்கும் போது தான் ஹீல் சே யூ டோல்டு யா ஐ எம் த கிங் அப்படின்னு சொல்லுவார்ல. அது அப்போ பிளாஸ்பமி, நீ ரொம்ப இது பண்ணிட்ட, கடவுளுக்கு எடுத்து பேசிட்ட, இனிமேலும் ப்ரூஃப் வேணுமா அப்படின்ட்டு ஹீல் டேர் ஹிஸ் க்ளோத். யாரு? ஹை ப்ரீஸ்ட். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல காரியம். அப்போ தட் வாஸ் த லாஸ்ட் ஹை ப்ரீஸ்ட். பைபிள்லயும் அதுதான், ரியாலிட்டிலையும் அதுதான். தட் he was the last high priest. So இந்த priesthood ஸ்டார்ட் ஆனதும் பைபிள்ல ரெக்கார்டட், எண்டும் ரெக்கார்டட். ஏன்னா ஜீசஸ் ஆஃப்டர் த கிராஸ் அனதர் 30 years the டெம்பிளே இல்லை இப்போ. அப்போ ப்ரீஸ்ட்ஹுட்ன்ற காரியமே நின்று போச்சு, எல்லாமே நின்றோம். ஸோ வெரி கிளியர்லி ஒரு ஸ்டார்ட் பீரியடும் இருக்கு, எண்ட் பீரியடும் இருக்கு. எதுல? லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்ல இட்ஸ் வெரி கிளியர். மெல்கிசெதேக் ப்ரீஸ்ட்ஹுட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ப்ரீஸ்ட்ஹுட் இல்லையா, ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை தான் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்ஸ். இல்லை, கிவ் மீ a minute. ஸோ இந்த மெல்கிசெதேக் ப்ரீஸ்ட்ஹுட் தான் இட் இஸ் மென்ஷன்ட் இன் ஜெனசிஸ், ஃபர்ஸ்ட் புக்கில் ஆஃப் த பைபிளில் இருக்கு. அதுக்கப்புறம் டேவிட் கிட்ட ப்ராஃபட்டிக்கலா மெசையா அப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் சொல்றாரு. இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு ஹீப்ரூஸ் புக்ல. ஓகே, ஸோ அந்த மெல்கிசெதேக் ஆர்டர் ஆஃப் மெல்கிசெதேக், அதாவது லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் இல்ல, ஜீசஸ் இஸ் மோர் லைக் மெல்கிசெதேக். ராஜாவாகவும் இருப்பாரு, ப்ரீஸ்டாவும் இருப்பாருன்னு ரொம்ப 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 கிளியர். இப்போ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யாருக்கு நம்ம 1/10 கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்ல. ஏப்ரஹாம் கொடுத்த மாதிரி யாருக்கு கொடுக்குறோம்? ஜீசஸ் கொடுக்குறோம். பிரெட் அண்ட் வைன் யார் கொடுக்குறா? ஜீசஸ் கொடுக்குறாரு. ஸோ சிமிலர் இல்லை. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓகே, எவ்ரிபடி இஸ் ஓகே. இட்ஸ் a great topic. So I think we spent a lot of time in Genesis also. All right, now comes very very lovely part. Jesus keeps sharing, and if I am a child of God and you are a child of God, in the authority, in the special title namakku undu. So if you read 1 Peter 2:9, 1 Peter 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, ஸோ அதான் அந்த ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்டா இருக்க முடியாதுல்ல, ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் வேற, ராயல் வேற. அது ரெண்டையும் கம்பைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க சர்ச்ல. இல்ல, இது சொல்றது பீட்டருக்கு நல்லா விளங்கும் இதுக்கு என்ன மீனிங்னு. சாதாரணமா யூஸ் பண்ண வார்த்தைகள் கிடையாது இது.
மீனிங்கோட எழுதியிருக்கிறாரு அவரு. ஓகே, ஸோ பீட்டர் எழுதினது. ஜானும் மென்ஷன் பண்ணியிருக்காரு எங்க ரெவலேஷன்ல. ரெவலேஷன் சாப்டர் 1ல ஜீசஸ் எழுத சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு குட்டியா ஒரு ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஸ்மால் ஒரு 4-5 verses ஆஃப் ப்ரைஸ் ஃப்ரம் ஜான். அந்த லெட்டர் ஆரம்பிக்கும் போதே அப்படி துடுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதுல தனியா. அந்த பார்ட் ஆஃப் தட் ப்ரைஸ் வாசிடுங்க. ரெவலேஷன் 1:5 and 6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ ஜீசஸ் பண்ண ஒர்க் என்னது? அவர் பண்ண காரியம் என்னது? He loved us, washed us from our sins in his own blood and made us kings and priests. நோட் பண்ணீங்களா? ஸோ every saved believer is a king and priest. ஸோ அதே ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக் ஆயிடுறோம் நம்மலாம். ஓகே, ஓகே, வெரி நைஸ். நோ, அண்ட் அஃப்கோர்ஸ் சர்ச் ராப்சர் ஆகி ஹெவன்ல த்ரோன்ல இருக்க காடுக்கு பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டுலயும் இந்த இந்த பர்டிகுலர் கிங் அண்ட் பிரீஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ரெவலேஷன் 5:10, 5, 9 and 10 வாசிச்சிருங்க. 9, 10 and 11, 9 and 10 வாசிச்சிருங்க. ரெவலேஷன் 5, 9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ரைட். ஸோ ஹெவன்ல பாடும் போதும் அதேதான், இதே பாயிண்ட் ஜான் சொன்ன அந்த பிரைஸ் பாயிண்ட் தான். ஐயோ, எங்களை ரிடீம் பண்ணீங்க, உங்க சொந்த ரத்தத்தால ரிடீம் பண்ணி எங்களை ராஜாக்கள் ஆசிரியர்களை ஆக்கிட்டீங்க. யூ கெட் தட் ரைட்? ஓகே, ஸோ அந்த சேம் பாயிண்ட் கண்டினியூஸ் ஃபார் த சர்ச் ஆல்சோ. ஸோ சச் அ கிரேட் பிளெஸிங், praise be to God. ஸோ இந்த verse 6:11 இருக்கே, ஜக்கரியா 6:11ல அப்படி ஒரு ஆச்சரியமான பாயிண்டா இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் கிரவுன் பார்த்தோம். அதுல ஜீசஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்மிங் உடைய சிம்பாலிக் அண்டர்ஸ்டாண்டிங் படித்தோம். அண்ட் தென் வி லேர்ன்ட் ஒரு ஹை ப்ரீஸ்ட் எப்படி கிரவுண்டா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வினோதமான ஒரு காரியத்தையும் படித்தோம். மெல்கிசேதேக் பத்தி பார்த்தோம். ஜீசஸும் அதே அந்த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக் காட் ப்ராமிஸ் பண்ணி மெசையா அந்த மாதிரி பண்ணிட்டாரு. நமக்கும் அந்த பெலன் இருக்கு, அந்த ப்ராமிஸ் இருக்கு, that we are also becoming like that. ஓகே, so far we saw that much. இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு இந்த வர்ஸ்ல, நம்ப முடியல, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, யாருக்கு இந்த கிரவுன் கொடுக்கப்படுது? ஃபார் ஜாஷுவா. ஜாஷுவான்ற பேர் வச்சிருக்கிற ஹை பிரீஸ்ட் இல்லையா? ஸோ ஜாஷுவாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தென் யூனோ எஹோஷுவான்ற வேர்டு மீன்ஸ் யாவே சேவ்ஸ். அந்த எஹோஷுவாவை குட்டியா ஷார்ட் அண்ட் ஃபார்ம், நத்திங் எல்ஸ், அதில் வேற ஒன்றும், சேம் மீனிங் தான் யெஷுவா இல்லாட்டி யோஷுவா. ஓகே, ஸோ ஐ திங்க் தெரிஞ்ச, மேபி யூ ஆல்ரெடி நோ, ஜஸ்ட் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த யெஷுவா யோஷுவான்றது இதெல்லாம் ஹீப்ரு வார்த்தைகள். இப்போ நம்ம அந்த யெகோஷுவா மீன்ஸ் யாவே சேவ்ஸ், அது எல்லாமே தட் வேர்ட் இஸ் ஆல் ஹீப்ரு. தட் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எழுதப்பட்ட லாங்குவேஜ்ல இந்த மீனிங். ஓகே, நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிரீக் இல்ல. ஸோ அப்போ அதை கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது இட் ஸ்டார்ட்ஸ் becoming, they translated a little different. They started writing it as Yasus. Okay, so now ஹீப்ரூல ஒரு வார்த்தை நமக்கு தெரியும், யெஷுவா யோஷுவான்னு. யசூஸ்ன்னு இப்போ இன்னொன்று வந்துருச்சு.
இங்கிலீஷ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் ஜாஷுவா ஃப்ரம் ஹீப்ரூ, யசூஸ் பண்ணும்போது ஜீசஸ் வந்தது. யூ கெட் தட்? ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் கிரீக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அட்லீஸ்ட் திஸ் இஸ் ஃபார் த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் க்ரௌடுக்கு, இட் பிகேம் ஜாஷுவா இல்லாட்டி ஜீசஸ். பட் இட் இஸ் த சேம் வேர்டு, ஒரே வார்த்தை தான். அதே அந்த யெகோஷுவா ஆர் யோஷுவா அதே வார்த்தை தான். பட் தட் ஸ்டார்டட் பிகமிங் டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகே, தமிழ்ல வரும்போது யோசுவா இல்லாட்டி ஏசு. ரூட் எங்க போகுது? ஒன்று ஹீப்ரூ, இன்னொன்று கிரீக்குக்கு போகுது. அது அப்படி வர்றதுனால சேம் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன், பட் இட்ஸ் ஆல் தி சேம். ஸோ வாட் இஸ் ஜீசஸ்க்கு அர்த்தம்னு யாரும் கேட்டாங்கன்னா, இட் இஸ் யாவே சேவ்ஸ். தான் வந்து சேவ் பண்ற ஒரு காரியம் தானே இந்த ஹோல் சன் ஆஃப் காட், born as a human, dying on the cross, resurrected from the tomb. இந்த காரியம் ஃபுல்லா சால்வேஷனுக்காக பண்ணது. அதனால தான் அந்த பேரே அதுதான். ஜீசஸ்க்கு when he is going to come second time, he is going to have a new name, because he is not coming to save at that time. He is going to come and do something else. He is going to judge. He is going to destroy. He is going to restore. He is going to make new heaven. Our pere is going to be different. If you want to know the verse, Revelation 19. அவருடைய நாமம் ஆமேன் இருக்கும், அதுதானம்மா? இல்ல, அது ஆமேன் இருக்கும். 19:13ல வேர்ட் ஆஃப் காட்னு இருக்கும். verse 11ல ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூன்னு இருக்கும். 12 16. 19 அவருடைய 12. கண்கள் ம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. வெரி நைஸ். நோ, ஸோ இந்த ஜீசஸ்ன்ற பேரு ஆர் யோசுவான்ற பேரு, யெகோஷுவா, ஆல் சேம் அப்படின்ற நேம் மீனிங்கே சால்வேஷன் தான். இல்ல, யாவே சும்மா வெறும் வேர்டு சால்வேஷன் சொல்லக்கூடாது. இட் இஸ் யாவே சேவ்ஸ். இன்ஃபேக்ட் ஜாஷுவா நமக்கு தெரிஞ்ச மோசஸுடைய நெக்ஸ்ட் இன் லைன் ஜாஷுவா இருக்கார் இல்லையா, அவர் பேரு வாஸ் ஒன்லி ஓசியா. இல்லை, ஓகே, ஓசியா, OSEA. அதை எப்படி ரீட் பண்ணா எப்படி இருக்கும்? ஓசியான்னு இருக்கும். நம்ம ப்ராஃபெட் ஓசியா மாதிரி, வித்தவுட் த ஹெச் பார்ட், ஓசியான்னு இருக்கும். ஓசியாக்கு என்ன அர்த்தம்னா வெறும் சால்வேஷன். ஓகே, ஸோ இப்போ உன் பேர் என்னன்னு அவர்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லணும் ஜாஷுவா? நான் வந்து எப்படி சொல்வேன்? ஐ எம் பேமலா அப்படின்னு சொல்வேன். அப்போ அவர் எப்படி சொல்வாரு? ஐ எம் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்டா? ஐ ஆம் ஓசியா அப்படின்னு சொல்லுவாரு. மோசஸ்க்கு அது இஷ்டம் இல்லையா, இது குட்டி கதை. ஓகே, அதனால மாத்திச்ச, நீ சொல்றது சரியா வரல, நீ தான் சால்வேஷன் மாதிரி இருக்கு, அதனால காட் இஸ் சால்வேஷன் பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த யாவேன்றதுல உள்ள யா அந்த பார்ட், ஓகே, அதை ஆட் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு மோசஸ் ஜாஷுவாக்கு. அப்போ அந்த யா சேர்ந்து சியா, அது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த யோஷுவா. If you want to know this, this is in Numbers 13:16. வாசிக்கிறீங்களா? Numbers 13:16. அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி, ஐம் ஷூர். Numbers 13:16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய யோசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அது அவ்வளவுதான். ஸோ ஓசியா மீன்ஸ் ஒன்லி சால்வேஷன். அதை மாத்தி யாவே சேவ்ஸ்ன்ற பேர் மாறும் போது தான் ஜாஷுவான்னு ஆகுது. அதனால தான் ஜாஷுவா மீன்ஸ் யாவே சேவ்ஸ். ஆர் யூ ஓகே? எவ்ரிபடி இஸ் ஓகே? கிளியர்? நோ? நைஸ். ஓகே, ஸோ ஆமா, ஜீசஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல தான் அவரோட பேரு யாவே சேவ்ஸ். அவர் செகண்ட் டைம் வரும்போது வேற ஏதோ ஒரு பேர்ல வருவார். கிரேட். ஸோ நவ் இந்த வேர்ஸோட மீனிங் எங்கேயோ போயிருது இல்ல. மெசையா who will be called Yahweh saves
will have the salvation crown. He will have the royal crown. He will be a priest. He will be a king. இவ்வளோ இருக்கு இந்த குட்டி வசனத்துல. So 6:11 is a rocking வசனம். Okay. All right. We are all good. இல்ல? Right. I'll continue. Time இருக்கா? டைம் இல்லல்ல? முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. You can finish with this. Yeah. Okay, இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். So ஆமா. we were looking at this இல்ல, silver and gold crown, priest is becoming a king, and this is actually standing for Jesus himself அப்படின்றது படிச்சோம். நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கிறீங்களா? 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதான் 12-ஆ? அப்ப 13 வாசிங்க தமிழ்ல. 13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அதான் 13. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே இல்ல behold the man அந்த போர்ஷன். ஓகே, 12 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். That's what I wanted. Okay. So 6:11 வரைக்கும் பார்த்தோம். 6:12ல அந்த behold the man whose name is the branch ன்னு God is continuing to tell information கொடுத்துட்டே இருக்கிறாரு ஜக்கரியாக்கு இல்லையா? So அது ஸ்டார்ட் ஆறது again behold the man. The behold the man அப்படின்ற பார்ட் இல்ல இன்னொரு இடத்துல பைபிள்ல வருது. ஓகே, எங்க வருதுன்னா John 19:5. John, New Testament, John 19:5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். அந்த behold the man வேற எங்கேயும் வரல பைபிள்ல, இந்த ஒரு இடத்துல தான் வருது. ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ரோம ரூலர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, பட் தட் இஸ் வெரி 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 ஃபுல்ஃபில்லிங் திஸ் வேர்ஸ். ஓகே, behold the man சொன்னது பைலட் ஜீசஸை பார்த்து சொன்ன ஒரு பாயிண்ட். ஓகே, அதே தான் இந்த இடத்துல God is telling, behold the man whose name is the branch. Do you remember the branch? நிறைய படிச்சோம் நம்ம. We'll continue next time again because it's a long other portion. But ஞாபகம் இருக்கா? ஜீசஸ்க்கு மெசையாவை God calls the branch. ஐசாயால இருக்கு, ஜெரமையால இருக்கு. கரெக்ட், ஐசாயால இருக்கு, ஜெரமையால இருக்கு. ஏன் பிரான்ச்னு சொன்னாருன்றதும் பார்ப்போம். பட் ஐ திங்க் தட்ஸ் a bigger topic. We will do that later. But 6:12ல அந்த behold the man இருக்கு, which is nice and interesting. Yeah, I'll do the branch next time because that is the next portion. And of course then the temple comes. எஸ்டர்டே பேசும்போது பேசினேன்ல, இந்த டெம்பிள்ன்ற காரியத்தை ஜக்கரியா நிறைய இருக்கு இதுல. ஸோ அதுவும் அந்த ரெவலேஷன் படிக்கிறது we'll try to combine that. Anyhow, any thoughts to share, Pa? And I think this is yeah, I think this should be the stop point. We will continue from 6:12 next time. Any thoughts? All right. இல்லனா சாந்திகா, over to you கா. ஓகேமா. ரெமி, டவுட்? இல்லக்கா, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. I learned many things about the priest. ஆமா, எனக்கு அந்த பிரான்ச்னா என்ன, எதுக்கு ரூட்னு சொல்லாம பிரான்ச், அது நாளைக்கு அடுத்த வாரம் தானே டீச் பண்ணுவீங்க. சோ அதுல எனக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் வாங்க.
இல்ல ஆமா. ஆமா, நான் வந்து இந்த சில போர்ஷன் முன்னாலேயே முடிச்சிட்டனால ரொம்ப ஷார்ட்டா பண்றேன். பட் மேபி ஐ ஷுட் டூ த ஃபுல் போர்ஷன். ஏன்னா ஒன்னொன்னும் பெரிய டாபிக் நிறைய இருக்கு. இப்போ லைக் ரெமி சொல்றாங்களே ப்ரீஸ்ட்ஹுட் பத்தின்ட்டு, இன்னும் நிறைய இருக்கு, ரொம்ப ரொம்ப இருக்கு. எங்க எப்படி சொல்ல ஆனா அது ஐ டோன்ட் நோ, இந்த ஃப்ளோவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிரும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ பிரான்ச்சும் அந்த மாதிரி, பட் வி வில் டூ த பிரான்ச். பிகாஸ் நம்ம ஐசாயா படிக்கும் போது கொஞ்சம் படித்தோம், ஜெரமையா ப்ராஃபிட் படிக்கும் போது கொஞ்சம் படித்தோம். அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஐ வில் டூ தட் நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் சாட்டர்டே, காட் வில்லிங். ஷூர், ஐ வில் சேஞ்ச் இட். ஆமா, இல்ல, ஆனா இப்ப நிறைய சொல்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்துட்டு யாரும் படிக்க வேண்டாம் இனிமே. ஜீசஸ் வந்தாச்சு, முடிஞ்சது, இனிமேட்டு நியூ டெஸ்டமெண்ட் அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய பதில் நம்ம படிக்கிறதுல இருந்தே ஷூர். எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமா. விளங்காது. ஏன்னா ஜீசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரு. அத்தனாயிரம் கேள்விக்குறிகளோட முடியும் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவாரு. ஹில் ஃபுல்ஃபில் ஆல் மெனி ப்ராஃபசிஸ் இன் த when he comes first time. இன்னும் பாக்கி இருக்கு. அது he'll finish in the second coming. இப்ப யூத அக்கா, மக்கள் ஆனா வந்து நம்மளுக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்லயுமே இனிமே செகண்ட் கம்மிங் வர்றது பத்தியும் இருக்குது இல்ல. ஓ ஃபர்ஸ்ட் கம்மிங்கோட ஸ்டார்ட் பார்க்கல கூட இனிமேயும். இருக்கு, கூட இருக்கு. அதான். ஸோ ப்ராஃபசிஸ்ல ஒரு 800 லிஸ்ட் எடுத்தோம்னா 100 தான் நியூ ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு, 700 ஃபார் த செகண்ட் கம்மிங் பத்தி இருக்கு. அது அவ்வளோ கூட இருக்கிறனால தான், ஜாஸ்தி இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல சர்விங் மெசையா, லேம்ப் போல மெசையா, அடி வாங்குற மெசையா, சாகுற Right. மெசையாவை யூத மக்கள் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு விளங்கல, விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது இங்க பவர்ஃபுல் கிங். பவர்ஃபுல் ராஜா, டேவிடுக்கும் கிரேட்டான ராஜா, உலகத்தை எடுத்து ஆள போற ராஜா, ப்ராஸ்பரஸா நம்மள வச்சிருக்க போற ராஜா, ப்ரொடெக்ட் பண்ற ராஜா. அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடி கிடைக்கவே இல்லை. பட் திஸ் இஸ் காட்ஸ் பிளான். எதுக்காக? மத்த மக்கள் நம்மள உள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக கடவுள் வந்து இஸ்ரேல் மக்கள் கண்ணு மூடி வச்சிருக்காராம் கொஞ்ச நாளைக்கு. அவங்களும் ஆமே. ஆனா சேர்ப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இவ்ளோ தெரிஞ்சவங்களுக்கே, நிறைய தெரிஞ்சவங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியல. உண்மையிலே இனிமே செகண்ட் கம்மிங்க்கு முனகுட்டி நடக்கிற காரியங்கள் நம்ம எவ்வளவோ படிக்கிறோம். ஆனா அது உண்மையிலே ஹோலி ஸ்பிரிட் நம்மள லீட் பண்ணாதான் அந்த வெளிப்பாடு இருக்கும்ல அக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமே. கரெக்ட். ஆன்டி கிரைஸ்ட் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது அதுவுமே இதோட மிக்ஸ்டு தான். நான் அந்த டெம்பிள் பத்தி பேசும்போது நான் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ அது அந்த யூத மக்களுடைய பைபிள் From தெரியுது, Dan. ஸ்கிரிப்சர் தெரியுது, வசனங்கள் தெரியுது, ஆனா கொஞ்சம் அத ட்விஸ்டடா தெரியுது அவங்க கண்ணுக்கு. அது ஆமா, அப்ப அதுதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா they will speak the word of God. ஆஃப் கோர்ஸ், கோட் பண்ணுவாங்க அவங்களும். அப்ப அவங்க நம்மளும் வசனத்தை தான் இது பண்றோம். அப்ப அது கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அந்த நியூ டெஸ்டமெண்ட் பீரியட்ல இருந்தாலுமே இந்த பிரீஸ்ட் எல்லாம் சொல்றத கேட்டா, ஒருவேளை நல்ல வேதம் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு இவன் கடவுள்னு சொல்லிட்டானே, இவர் பெரியவரா அப்படின்னு தானே தோணும். ஏன்னா நம்மளுக்கு வேதம் தெரியும். சோ அதையும் தாண்டி அந்த ஒரு அது உண்மையிலே கண்டிப்பா வேணும். பைபிள சேட்டன் கோட் பண்றது நமக்கு தெரியும்ல. ஜீசஸ டெம்ப்ட் பண்ணது சேட்டன் பை கோட்டிங் பைபிள். அதனால when Satan can quote Bible, சேட்டன் யூஸ் பண்ற ஒரு டூல் will be Bible verses. Will be verses. Misquotation, தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பா இழுத்துட்டு போறதுதான் அவருடைய அவர் பண்றதே அதானே. அதனாலதான் எபேசியர்ல கூட நீங்களும் வேத வசனத்தை தான் வச்சு போராடணும், அந்த ஆவின் பட்டயத்தை அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கும் அதுல எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும். அது நல்ல ஆமா, சும்மா வாசிச்சுட்டே பத்தாது, மண்டையில இறக்கணும், என்ன புரியணும். யூ ஹாவ் டு டூ இட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் வர்ஷிப் பண்றதுமே கடவுள் வந்து ஸ்பிரிட் இருக்கணும், ஆனா ஆல்சோ வித் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்தோட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு, விளங்கி பண்ணுங்கன்னு. அதனால்தான் லார்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தீங்க, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்றவாரே. அதெல்லாம் பிகாஸ் தோஸ் ஆர் வர்ஷிப்பர்ஸ் ஹூ டிட் நாட் ரியலி நோ காட்.
ஏதோ சும்மா பேரை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் கடவுள் கணக்குல எடுக்கல. எப் கரெக்ட். வி நீட் டு நோ. அது நம்மளா உட்காந்து நான் எனக்கு புரிய போகுது அப்படின்னு உட்கார முடியாது. கட்டாயம் வி நீட் ஹிஸ் ஹெல்ப் ஒன்லி. ஆத்தரோட ஹெல்ப் வேணும் இல்ல, புக் எழுதினவரோட ஹெல்ப் வேணும் நமக்கு. அவர் ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் யா வி ப்ரே அண்ட் வி ஸ்டார்ட். கரெக்ட். ஓகே அக்கா, அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்ததுல உள்ள நிச்சயமா. காரியங்கள் யா 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 ஷூர் ஷூர்ப்பா ஷூர். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. God's grace. ஓகே சாந்திகா. ஜெபிச்சு முடிச்சுட்டா? ம் அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. நம்முடைய வேத வாக்கியங்களை வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளப்பா. இம்மட்டுமாய் கிருபையாய் கர்த்தாவே அநேக காரியங்களை குறித்து விளக்கங்களை தெரிந்து கொள்ள கொடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விளக்கங்களை கொடுத்த மகளையும் கூட ஆசீர்வதியும் இம்மட்டுமாய் நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ரெவலேஷனுக்காக கோடான கொடி நன்றிகள் அப்பா. இவர்களை கேட்டு மறந்து விடாதபடி கர்த்தாவே நாங்கள் எங்கள் மனதிலே பதித்துக்கொள்ள நீங்க கிருபை தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் கேட்டுவிட்டு வெறுமையாய் சென்று விடாதபடிக்கு செயல்படுகிறவர்களாகவும் கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறவர்களாகவும் கூட எங்களை நீங்க பயன்படுத்துங்க. எங்களை ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளினால் நீங்க எங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் இவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இப்பொழுதும் நாங்கள் கேட்டது போல கர்த்தாவே வார்த்தைகள் கர்த்தாவே எங்களோட பேசட்டும், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அப்பா. இயேசுவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்ஸ் எவ்ரிவன். Bye.